Dear students, most welcome to our channel. Today we are going to discuss class 12 maths chapter 8 book back 1 mark sums. ஸோ இதில் 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற சம்ஸ் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புக் பேக்ஸ் 1 மார்க்ஸ் மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த 1 மார்க்ஸ் எப்போ டவுட்னாலும் ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எ சர்க்குலர் டெம்ப்ளேட் as a radius of 10 centimeter. The measurement of radius as an approximate error of 0.02 centimeter. Then the percentage error in calculating area of this template அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எரர் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ஆர் 10.1 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 10.1 சென்டிமீட்டர். ஒருவேளை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரேடியஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ 0.1 சென்டிமீட்டர் தான் இங்கே நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 0.1 சென்டிமீட்டர் எரர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏரியாவுக்கான ஃபார்முலா 5r². ஸோ ஒரிஜினல் வேல்யூ 10.1, ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ 10. ஸோ அதனால ரேடியஸில் 0.1 சென்டிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர் நம்ம எரர் பண்ணால் கண்டிப்பாக அப்போ ஏரியாவிலையும் அதுக்கான எரர் நடக்கும். அதாவது ஒரு மைன்யூட் அளவாச்சும் அந்த எரர் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டெம்ப்ளேட், அதாவது ஆன்சர்ல இதோட ஒரிஜினல் ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். பட் அதில் இருக்கிற அந்த எரர் ஒன்று அதிகமாக கால்குலேட் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்மியாகவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் எரர் தான். இப்போ 10 சென்டிமீட்டர் நம்ம 10.2 சென்டிமீட்டர் சொன்னாலும் எரர் தான், 9.8 சென்டிமீட்டர் சொன்னாலும் எரர் தான். அந்த மாதிரி இதில் இருக்கிற எரர் எவ்வளோ அப்படின்னா 0.02 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியஸில் ஏற்படுற எரர் அப்படிங்கிறதுனால அதுக்கான நொட்டேஷன் தான் நம்ம dr அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டெல்டா ஆர், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மள என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த எரர் நடக்கிறதுனால அதோட ஏரியாவில் எவ்வளோ எரர் நடக்குது அப்படின்றது மட்டும் கொஸ்டின் இல்லை, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எரர் நடக்குது அதோட ஏரியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். பர்சன்டேஜ் எரர் அதாவது ஏரியாவில் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா இதான் நமக்கு. அதாவது DA/A × 100 இதுதான் பர்சன்டேஜ் எரருக்கான ஃபார்முலா. இதில் வந்து DA அப்படிங்கிறது அப்சல்யூட் எரர், A அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ × 100 இது நமக்கு ஃபார்முலா. இதே DA/A இதுக்கு என்ன பேருன்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு பேர், × 100னா அது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஈக்குவல் டு 5r², இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், ஏவோட வேல்யூ 5r², கிளியரா இருக்கு, ஆக்சுவல் வேல்யூ. இப்போ நமக்கு DA வேணும், அதாவது அப்சல்யூட் எரர் என்னன்னு பார்க்கணும். ஸோ DA அப்படின்னா அதாவது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான். DA/dr எழுதுறது தான். அந்த dr ரைட் சைடு எழுதுவோம். அதாவது DA which is equal to 2πr, இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான். DA/dr, அந்த dr தான் இங்க போடுவோம். திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் DA. இது மொத்தமாக கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன பர்சன்டேஜ் எரர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க, DA ஓட வேல்யூ 2πr × dr டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ. A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5r² × 100. ஸோ இப்போ இதில் 5 கேன்சல் ஆகிடும், r² r இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 × dr ஓட வேல்யூ 0.02, எரர் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க, × 100 டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை வேல்யூ ஆஃப் r. r வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 2 2s are 4, 4 × 10 40, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா
0.4 அப்படின்னு இருக்கும். பக்கத்துல பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறதுனால அதோட ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் நடக்கும். ரேடியஸ்ல 0.02 சென்டிமீட்டர் நம்ம எரர் பண்ணோம்னா அதோட ஏரியாவில் 0.4% அளவுக்கு எரர் நடக்கும் அப்படிங்கிறதா இந்த சம்மோட கன்க்ளூஷன். ஸோ எங்க இருக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இது ஒரு டைரக்ட் சம்மு தான். இதே சம்ம நம்ம எக்ஸசைஸ்ல செஞ்சிருப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. the percentage error of fifth roots of 31 is approximately how many times the percentage error in 31 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நம்ம பார்த்துருப்போம். அதாவது எக்ஸசைஸ் 8.1 கொஷின் நம்பர் ஐ திங்க் லாஸ்ட் கொஷின் நம்பர் 8 நினைக்கிறேன். ஸோ இந்த சம்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதே சம்மு தான். the percentage error fifth roots அப்படின்றதுக்கு பதிலாக nth ரூட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிஃப்த் அப்படின்ற இடத்துல nth ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃப் 31க்கு பதிலாக அந்த 31ஓட பிளேஸ்ல நம்பர்னு இருக்கும். ஸோ அந்த நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். the percentage error of nth roots of a number is equal to என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம்னா 1/n times of its percentage error அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருப்போம். 1/n times of percentage error அப்படிங்கிறது dx/x into 100 அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல xன்றது தான் அந்த நம்பர், nth ரூட்ஸ் அப்படின்றது தான் 1/n டைம்ஸ் அப்படின்னு வரும். இங்க அந்த மாதிரி என்னோட பிளேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பருங்கிறது 31 அப்படி இருக்கு. அப்போ எத்தனை டைம்ஸ், அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி டைம்ஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் 31 அப்படின்னா nth ரூட்ஸ்னா 1/n டைம்ஸ், ஃபிஃப்த் ரூட்ஸ்னா 1/5 டைம்ஸ் அப்படின்னு ஆன்சர் எழுத போறோம். ஸோ எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இது ஒரு டைரக்ட் ரிசல்ட் தான். இதுல வேற எதுவும் பெருசா எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இந்த சம்ம நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருப்போம் எக்ஸசைஸ்ல. அதை பார்த்துக்கிட்டாவே போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the function u of x, y which is equal to e power x square plus y square கொடுத்துருக்காங்க. then dou u by dou x is equal to கேட்டிருக்காங்க. அதாவது partial derivative with respect to x of function u என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் the given function u of x, y or u equal to e power x square plus y square இருக்கு. நமக்கு என்ன வேணும்? dou u by dou x வேணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். dou u by dou x அப்படின்னு போட்டீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறது மீனிங். அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா எக்ஸை பொறுத்து பண்றோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் இ பவர் எக்ஸ்க்கான டெரிவேட்டிவ் என்னன்னா இ பவர் எக்ஸ் தான். அதாவது எக்ஸோட பிளேஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இங்க இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போடணும். அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போட்டோம்னா 2xன்னு வரும். பட் ஒய் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ எக்ஸ் இல்லாத எல்லா டேர்முமே 0 தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல. ஸோ இப்போ இந்த ஆன்சர் எங்கேயும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்டா சொன்னா திஸ் இஸ் 2x e பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இந்த இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் யூக்கு ஈக்குவல். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2xu அப்படின்னு போடணும். இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்ல இந்த 1 மார்க்கை மெமரைஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளான சம்மெல்லாம் எக்ஸாம்ல ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியா போடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளவே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சம் நம்பர் 4. சம் நம்பர் 4 அதே மாதிரி ஒரு சம் தான். the function v of x, y which is equal to log of e power x plus e power y, then dou v by dou x plus dou v by dou y is equal to கேட்டிருக்காங்க. ஸோ v அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ஒரு முறை பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணோம்,
ஒய்யை பொறுத்து ஒரு முறை பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் the given function v equal to log of e power x plus e power y, இது நமக்கு தெரியும், இதான் கொடுத்துருக்கிறது. ஸோ நமக்கு தெரியும் the derivative of log x, அதாவது d by dx of log x, காமன் டெரிவேட்டிவ் தான். log x ஓட டெரிவேட்டிவ் 1 by x அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இங்க கேட்டிருக்குது என்னன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இதுல கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் we need dou v by dou x. ஸோ எப்படி இதை டெரிவேட்டிவ் பண்ண போறோம்னா, கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், அதாவது ஒன்னுக்குள்ள ஒன்று இருக்கு, லாக்குள்ள தான் இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லாக்காக டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னா 1 by x, அப்போ 1 by e பவர் x பிளஸ் e பவர் ஒய்ன்னு வரும். இது ஃபுல்லா எக்ஸ் மாதிரி. அப்போ லாக் எக்ஸ்னா 1 by x, அண்ட் தென் உள்ள இருக்கிற அந்த டேர்ம் போயிட்டு டெரிவேட்டிவ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ், இ பவர் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போட்டோம்னா 0ன்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கு, that is dou v by dou x which is equal to e power x divided by e power x plus e power y ன்னு வரும். இது நம்பர் 1. Similarly we need dou v by dou y நமக்கு வேணும். ஸோ சிம்பிளா எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் தான், எக்ஸோட பிளேஸ்ல ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணாவே போதுமானது தான். அப்போ இங்க என்ன வந்துடும், இ பவர் ஒய் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய்ன்னு வரும். இது நம்பர் 2. பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 plus 2 implies என்ன ஆன்சர் வரும் பாருங்க, டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டினாமினேட்டர் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய், நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய்ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே சேம் டேர்ம் தான். ஸோ கேன்சல் ஆயிட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் 4th சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 இதுவும் ஒரு சிம்பிளான சம் தான். அந்த ஃபங்க்ஷன் w of x, y equal to x power y where x greater than 0 then find dou w by dou x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஸோ the given function w equal to x power y ன்னு கொடுத்துருக்காங்க. x greater than 0 dou w by dou x. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து பண்ண போறோம். அப்போ இந்த y அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு நம்பர். நமக்கு தெரியும் d by dx of x power n. ஸோ இந்த n அப்படிங்கிறது this n belongs to r. எல்லா ரியல் நம்பருக்கும் இதுதான் நமக்கு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, n into x power n minus 1 where this n belongs to r. அந்த மாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இல்லாத மற்ற டேர்ம் எல்லாமே நமக்கு நம்பர் தான். அப்போ இங்க ஒய்ங்கிறது ஒரு நம்பர். அப்போ அப்படியே அப்ளை பண்ண போறோம் அந்த ஃபார்முலாவை. ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒய்ங்கிறது நம்பர். அப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 போடுற மாதிரி ஒய் இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3rd ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சம் நம்பர் 6. சம் நம்பர் 6 பாத்தீங்கன்னா பார்ஷியல்லே வந்து 2 முறை டெரிவேட்டிவ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ the function f of x, y equal to e power x into y then dou square f divided by dou x into dou y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் the given function f which is equal to e power x into y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. e power x into y. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா dou square f divided by dou x into dou y இப்படி வேணும். அதாவது செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் நமக்கு தேவை. ஸோ இது எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப்
டோ எஃப் பை டோ ஒய் இந்த மாதிரி எழுதலாம். ஆர் டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதுக்கான வேல்யூ வேணும்னா இதெல்லாம் நமக்கு வேணும். ஸோ இப்போ இந்த சம்மில் சின்ஸ் the given function f equal to e power xy இருக்கு, நமக்கு என்ன வேணும்? டோ f by டோ y வேணும். அப்போ டோ f by டோ y அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. இதை y பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ண போறோம். இதுவும் ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தான். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு, அதுக்குள்ள xy அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்காக பண்ணோம்னா e பவர் x டெரிவேட்டிவ் e பவர் x தான், அதாவது xy. நெக்ஸ்ட் xy with respect to y. ஸோ என்ன வரும்? y with respect to y 1 ஆயிடும், ரிமைனிங் இருக்கிற அந்த x அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆன்சர்னா x இன்ட்டு e பவர் xy அப்படின்னு எழுதணும். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருவேளை y ஈக்குவல் டு e பவர் 2x இதுக்கு என்ன டெரிவேட்டிவ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். y dash ஈக்குவல் டு e பவர் 2xனா e பவர் 2x இன்ட்டு 2ன்னு போடுவோம். அதாவது 2x டெரிவேட்டிவ் பண்ணி பக்கத்துல எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த 2க்கு என்ன இங்க வேல்யூவோ அதுதான் இங்க இருக்கிற எக்ஸுக்கு வேல்யூ நமக்கு. அதாவது ஒய்யை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்றோம்னா எக்ஸோட மீனிங் அது ஒரு நம்பர். அப்போ அதை இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒய், இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. இப்போ ஃபைனலா எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணும், அதுலயும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கும் இருக்கு இங்கும் இருக்கு. ஸோ அப்போ ப்ராடக்ட்ல இருக்கு, அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஃபிக்ஸ்டா வச்சுக்கிறோம், இ பவர் எக்ஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இ பவர் எக்ஸ் ஒய்னா இ பவர் எக்ஸ் ஒய் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதாவது எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இது ஒன்று ஆயிட்டு இது மட்டும் வரும், அதாவது நம்பர் மட்டும் வரும் ஒய். நெக்ஸ்ட் பிளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஃபிக்ஸ்டு, எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்கிறது இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் 1ன்னு இருக்கும். திஸ் இஸ் தி டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 1 plus xy e power x into y. ஸோ செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியான சம்ஸா. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 7. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 இதுவும் அந்த எரருக்கு ரிலேட்டடான ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. இஃப் யூ மெஷர் த சைட் ஆஃப் எ கியூப் to be 4 centimeter with an error of 0.1 centimeter, then the error in our calculation of the volume is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கியூப் இருக்கு, கியூப் அப்படின்னா 6 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும், அதுக்கு பேர் தான் கியூப். அதாவது ஒரு ஸ்கொயருக்கு ஹைட் இருந்ததுன்னா ஈக்குவலா, அதாவது ஸ்கொயர் பேஸ்ல என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் எல்லாமே இருந்ததுன்னா அதை நம்ம கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கிறது லெட் ஸ்மால் எக்ஸ் பி த சைடு ஆஃப் த கியூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஆர் ஏன்னு எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைடோட லென்த் எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். லெட் எக்ஸ் பி தி சைட் ஆஃப் த கியூப், அதுதான் 4. இதுல என்ன எரர் நடந்திருக்குது அப்படின்னா மேபி அது 4.1 இருந்திருக்கலாம், நம்ம 4ன்னு கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஆர் 3.9 இருந்திருக்கலாம், நம்ம 4ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதோட லென்த்ல ஒரு சின்ன எரர் பண்ணதுனால அதோட வால்யூம்ல எந்த அளவுக்கு எரர் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, எரர் தான் டிஎக்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.1, அது அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் நமக்கு ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் த கியூப் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் மூணுமே ஈக்குவல்ங்கிறதுனால எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் இஸ் கியூப் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்மள கேட்டது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். அதுலயும் பாத்தீங்கன்னா கேட்டது then the error in our calculation of the volume, வால்யூம்ல எவ்வளவு எரர் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான், அதாவது டிவின்னு போடுவோம். இதுக்கு தான் டிஃபரன்ஷியல் அப்படின்னு பேரு. டிவி ஈக்குவல் டு
3x ஸ்கொயர். இந்த இடத்துல dv by dx தான், அந்த dx தான் ரைட் சைடு இருக்கும். ஸோ இதுதான் வந்து வால்யூம்ல இருக்கிற அந்த எரர், அப்சல்யூட் எரர். ஸோ இப்போ இதுல this is equal to 3 into x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கு, தட் இஸ் 4 ஸ்கொயர். dx ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1ன்னு இருக்கு. ஸோ 3 into 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16, this is into 0.1. ஸோ 3 into 16 48 into 0.1னா 4.8ன்னு வந்துடும். ஸோ 4.8 அங்க சென்டிமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்டிமீட்டர் கியூப் ஆர் கியூபிக் சென்டிமீட்டர். திஸ் இஸ் தி எரர் ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரேடியஸ்ல சாரி அதோட லென்த்ல, அந்த சைடோட லென்த்ல 0.1 சென்டிமீட்டர் நம்ம எரர் பண்ணோம்னா அதோட வால்யூம்ல 4.8 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு எரர் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சம்முக்கான கன்க்ளூஷன். ஸோ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சம் நம்பர் 8. ஸோ சம் நம்பர் 8 இதுல the change in the surface area s equal to 6x square of a cube when the edge length varies from x0 to x0 plus dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். இதுல ஸ்லைட்டா மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்கு. இங்க கொடுத்துருக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதாவது சர்ஃபேஸ் ஏரியா s equal to 6x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுல என்ன நம்மள கேக்குறாங்கன்னா the change in surface area when of a cube when the edge length varies from x0 to x0 plus dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த எரரை நம்ம தான் எங்க சொல்லணும், எங்கிருந்து எங்க வேரி ஆகுது, x0ல இருந்து x0 plus dx சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் r ஈக்குவல் டு 4ல இருந்து 4.2 மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் 4ல இருந்து 4.2, இல்ல நம்ம எரர் கால்குலேஷனை கூட வச்சுப்போம். 4.2 ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிளுக்கு நம்ம 4ன்னு கால்குலேட் பண்றோம்னா அப்ப எரர் எவ்வளோ, அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? தட் இஸ் dr which is equal to ஃபைனலா என்ன இருக்குதோ அது, தட் இஸ் 4.2 மைனஸ் இனிஷியலா என்ன இருக்குதோ அது 4. அப்போ dr அதோட அந்த ரேடியஸ்ல இருக்கிற எரர் 4.2 மைனஸ் 4னா 0.2 அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த dx எங்கிருந்து எங்க போதா, x0ல இருந்து x0 பிளஸ் dx அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு அதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, அதாவது திஸ் dx ஈக்குவல் டு, ஏன்னா அங்க லென்த் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ dx ஈக்குவல் டு ஃபைனலா என்ன இருக்குது அதுதான் x0 பிளஸ் dx இந்த மாதிரி. ஸோ x0 பிளஸ் dx இனிஷியலா என்ன இருக்கு அப்படின்னா x0ல இருந்தா அது சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ மைனஸ் x0. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா கவனிச்சு பாருங்க dx dx-ஆவே இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல அதே வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் நம்ம. இப்போ இதுல சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா நம்மள கேட்டிருக்காங்க. அப்போ s வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ன்னு போடுறோம், தட் இஸ் ds பை dxன்னு போடணும். dx தான் ரைட் சைட் போட போறோம். ஸோ இது 12x இன்டு dxன்னு வந்துடும். dx தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ x தான் x0. அப்போ இதுக்கான ஆன்சர் 12 இன்டு x0 இன்டு dx அப்படின்னு எழுதணும். திஸ் இஸ் தி சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சம்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. ஸோ உஷாரா பார்த்துக்கிட்டு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இந்த 9th கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா இந்த சம்ல 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினா கூட கேட்கலாம். சின்ன மிஸ்டேக் நடக்க சான்ஸ் இருக்கு, ரொம்ப கரெக்டா பார்க்கணும். பாருங்க, the approximate change in the volume V of a cube of side x meter caused by increasing the side by 1% அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா நமக்கு என்ன சொல்லுவாங்க,
சைடு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 4லேருந்து 4.1 ஆயிடுச்சு, 4லேருந்து 4.2 ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி சொல்லலை. சைடு வந்து 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வால்யூம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கியூபோட சைடு தான் எக்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சைடு this is equal to x meters அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் நம்ம எழுதணும்னா வால்யூம் v equal to length, breadth, height 3 ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் கியூப் நமக்கு தெரியும். ஸோ கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னா தட் இஸ் டிவி. ஆக்சுவலா நம்ம அப்சல்யூட் சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது டெல்டா வின்னு ஒன்று பார்த்துருப்போம், டிவின்னு ஒன்று பார்த்துருப்போம். இங்க கேட்கறது நம்ம அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம்னா டிவி தான். ஸோ டிவி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கியூப் அப்படின்றது 3x², டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் போட்டிருக்கிறோம், இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதுல இந்த டிஎக்ஸோட வேல்யூ தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது டிஎக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, வால்யூம் V of a cube of side x meter caused by increasing the side by 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடு அப்படிங்கிறது தான் எக்ஸ். இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 1% ஆஃப் எக்ஸ், எக்ஸ்ன்றது தான் சைடு, 1% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1%னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் 1/100 ஆஃப் எக்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ 1/100 அப்படின்னா இதுக்கு இப்படியே விட்டுடலாம், ஆர் 1 அது இதுதான் வந்து டிஎக்ஸ் அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/100 ஆஃப் எக்ஸ். ஸோ இதுல சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. ஸோ 3 இது x², dxோட வேல்யூ 1/100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடும், 3x² இன்ட்டு எக்ஸ்னா 3x³ டிவைடட் பை 100ன்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல இந்த எக்ஸ் ஒரு டேர்ம் கிடையாது, 3x³ 3 மட்டும்தான் நம்பர். இதை நம்ம 100ஆல டிவைட் பண்ணும்போது 0.03x³, இது வால்யூம் அப்படிங்கிறதுனால மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதுவோம். ஸோ த அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் அப்படிங்கிறது 0.03x³ மீட்டர் கியூப். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். எங்க இருக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனா இருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், கரெக்டா பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 10. ஸோ இந்த சம் பாருங்க, இது ஒரு சிம்பிளான சம் தான். இதே சம் நம்ம 5 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்டா கண்டிப்பா செயின் ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த சம் நம்ம செய்யணும். பட் இங்க வந்து 1 மார்க் அப்படிங்கிறதுனால அவ்வளவு பெருசு தேவை கிடையாது, ஜஸ்ட் அப்படியே ஆன்சர் போடலாம். யூஸ்வலா இப்போ நம்ம இதை 5 மார்க் சம்ல செய்யறோம்னா, ஸோ கேட்டது dg/dt நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா ரெடி பண்ணுவோம் என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க g இங்க இருக்கும், t இங்க இருக்கும், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் x ஒன்று இருக்கு, y ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுவோம், செகண்ட் பார்ட்டை காமன் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். அதாவது dg/dtன்னு போட்டா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ∂g/∂x இன்ட்டு dx/dtன்னு போடுவோம், பிளஸ் ∂g/∂y இன்ட்டு dy/dtன்னு போட்டு செய்வோம். இது 3 மார்க் 5 மார்க். பட் 1 மார்க் வந்து இவ்வளவு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. the given function g equal to 3x² minus 5y plus 2y². இது நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ அங்க எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு e பவர் tன்னு கொடுத்துருக்குறாங்க, y ஈக்குவல் டு காஸ் tன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்டே இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன்ல கம்ப்ளீட்டா டீல மாத்திடலாம். அப்படி மாத்திட்டீங்கன்னா இப்படி வருமா பாருங்க, 3 இன்ட்டு x²னா e பவர் t ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், மைனஸ் 5 ஒய்யோட வேல்யூ காஸ் t பிளஸ் 2 இன்ட்டு y² காஸ் ஸ்கொயர் t. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒன் மோர் ஸ்டெப்
a பவர் m பவர் n ஃபார்முலா m இன்ட்டு n தான். ஸோ e பவர் 2tனே எழுதிக்கலாம். -5 இன்ட்டு காஸ் டி பிளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டி. இதுதான் வந்து g யோட வேல்யூ. பட் நமக்கு என்ன வேணும்? டோ g பை டோ டி வேணும். ஸோ டைரக்டா காமன் டெரிவேட்டிவ் அப்படியே பண்ணுங்க. அதாவது dg பை dt நமக்கு வேணும். ஸோ டைரக்டா அப்படியே டிஃபரன்சியேஷன் பண்ண வேண்டியதுதான். ஸோ 3 இங்க இருக்கும். e பவர் 2tக்கான டெரிவேட்டிவ் என்னன்னா e பவர் 2t தான். அதுக்கப்புறம் இந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்டூ 2ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க -5 காஸ் டி யோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு -sin t வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா +2 அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் காஸ் ஸ்கொயருக்கான டெரிவேட்டிவ் ஸ்கொயருக்காக பண்ணுவோம். அதுக்கப்புறம் காஸ் டியே பண்ணுவோம். அப்போ 2 இன்ட்டு காஸ் டின்னு வரும். நெக்ஸ்ட் காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -sin t வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணா டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். 3 இன்ட்டு 2 6 e பவர் 2t வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வந்துடும். 5 இன்ட்டு sin t வரும். நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். 4 sin t cos t அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் தி dg by dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 டேர்முக்கு பிளஸ் இருக்கு, லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் மைனஸ் இருக்கு. ஸோ அந்த கொடுத்துருக்கிற அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேர்ம் மைனஸ் எதுவுமே இல்லை. பட் இங்க ஆப்ஷன் தப்பா என்ட்ரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல பாருங்க 6 இன்ட்டு e பவர் 2t பிளஸ் 5 இன்ட்டு sin t. ஸோ இந்த இடத்துல பிளஸ் கிடையாது, மைனஸ் வரணும். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். புக்ல வெரிஃபை பண்ணிங்க. இந்த இடத்துல பிளஸ் வராது, மைனஸ் வரும். ஸோ 1ல இருந்து 10 சம்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற சம்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.